தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இன்றைய நாளின் ஆராதனையிலும் கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் நாம் கடன் சொல்லும். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமை இல்ல பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கின்றோம். யாருக்கும் கிடைப்பதற்கரிய உடைய பெரிதான சாக்கியத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்தருளி இந்த 2024 ஆண்டின் முதல் மாதத்தின் இந்த கடைசி வாரத்தின் முதல் நாளிலே மையப்படுத்தும்படி உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். தேவரீர் நாங்கள் ஏறெடுக்கின்ற எல்லா துதிகன மகிமையும் நீர் ஒருவரையும் உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் பொறுப்பேற்று இந்த நேரத்தை முற்றிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி இந்த நாளையும் வருட நாட்களையும் உமக்குள் ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கெஞ்சின்றோம். இந்த நாளில் நான் கேட்க இருக்கக்கூடியதான் உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தைகளை போதிக்கிற உடைய தாசனையும் ஆசீர்வதிங்க. உற்சாகத்தோடு உண்மை தொழுது கொள்ளும்படி வெளிவந்திருக்கிற உடைய பிள்ளைகளையும் உடைய பரிசுத்த கருத்துக்களாய் தாழ்த்தி ஒப்பிக்கிறோம். உடைய நாமம் மயம்படும்படி இந்த நேரத்தை முற்றிலும் எங்களுக்கு கிருபையாய் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவன்ல வல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மயம்படும்படியாய் நம்முடைய கரமுள்ள பாடல் புத்தகத்திலிருந்து சில பாடல்களை நாம் பாடி தேவனை மயப்படுத்துவோம். 93வது உள்ள பாடல், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்கின்ற பாடலை நாம் பாடி தேவனை. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. துதி பலி பாத்திரரே உம்மை ஆராதனை செய்கிறோம், தூயாவி தருபவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், தூயாவி துதி பலி பாத்திரரே உம்மை தூயாவி தருபவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அற்புதம் செய்பவரே உம்மை ஆராதனை
செய்கிறோம். அதிசயம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மீண்டுமாக மற்றும் ஒரு பாடலை பாடுவோம். பாடல் 115வது நல்ல பாடல். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் என்கின்ற பாடலை நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை என் கோட்டையும் அரணுமாயிருக்க அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் பெரியவரே பரிசுத்தமானவரே. உங்களில் பெரியவரே பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், எங்கும் நடத்திடுவார், நித்திய காலம் எல்லாம் நம்மையே. அவர் காத்திடுவார், எங்கும் நடத்திடுவார், நித்திய காலம் எல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நம்மை காப்பவரில்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவரில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டு அவர் செவியிலே. அவர் ஆலயத்தில் நான் அபயமிட்டு அவர் செவியிலே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். யாரானே ஒரு ஜெபத்தை ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். சர்வீசம் சொல்லுங்க. எங்களை நேசிக்கும் அன்பின் பிதாவே, தேவரீர் எங்களை சென்று போன நாட்கள் எல்லாம் எங்களை சோபலத்தோடு எங்களை பாதத்தரணித்து இந்த வாரத்தின் முதல் நாளாக ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே நாங்கள் சகோதரன்போடு எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க முடியாத ஒரு குறிமீடு கூட்டமைக்க கூட தேடிக்கிறோம். தேவரீர் இம்மட்டமாய் வந்து கொண்டிருப்பவர்களோடு சீக்கிரமாய் வந்து உம்முடைய முழுமையான சத்தியத்தை கேட்கும்படியான குறிமீடு கொடுத்த ஆசத்துடன் நடத்தியெல்லாம் தேவரீர்
இந்த காலை வேளையிலே இவ்வளவு நேரமாக எங்கள் நாங்கள் சொந்த வழியில ஏறெடுத்தோம். அதையும் கூட நீர் இந்த வேலையில ஏற்றுக்கொண்டிருப்பேன் என்று நாங்கள் விசுவாசம் இருக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட உமது தாசன் மூலமாக நாங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்க ஆவலா இருக்கிறோம். ஆண்டவரை கேட்டதோடு விட்டு விடாமல் அதை எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடித்து ஆண்டவரே நமக்கு உகந்த ஜீவத்தை ஜீவிக்கும்படியாகவும் உமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மகன்களாகவும் தேவரில் உம்முடைய ஊழத்தை செய்யக்கூடிய மகனாகவும் வாழும்படியான கிருமிடு கொடுத்த ஆசத்தில் உள்ள நடத்தியுள்ளோம். இம்மட்டமாக இந்த வேலையிலும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசத்தில் ஆண்டவரே கிறிஸ்துக்குள்ளான ஆண்டவரே அன்பிலே இன்னும் நாங்கள் பெருக நீரே எங்களை வழி நடத்தியலும் பாத்திரனை திரடும் எல்லாவற்றையும் கத்தராய் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நேரத்திலும் நமக்கு ஜெபித்து உதவி செய்த சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வசனங்கள் நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பர்வத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த நேரத்திலும் கிறிஸ்துவின் சீசர்களாய் இருப்பதினால் உண்டான பலன் என்ன, பயன்கள் என்ன என்கின்றதான தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாய் சென்னையிலிருந்து அருமையான சகோதரர் காப்ரியல் ஆசிரியர் அவர்களை அன்போடு. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை போதிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக தாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாக இருப்பதற்கான அறிகுறிகள், அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். குறிப்பா இந்த நாளிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாக இருப்பதற்கு ஆன பயன்கள் அல்லது அதனால் கிடைக்கப்பெறும் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் கற்றுமானால் இதனால் நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். குறிப்பாக கடந்த முறை நாம் எதோடு நாம் முடித்திருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான செல்லும் செலவை நாம் செலவு செய்ய வேண்டிய அவசியமானது இருக்கிறது. லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் அவர் அதை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து நாம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். ஆகையால் நாம் ஏற்கனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சீசனாவதற்கு முன்பதாகவே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன செலவு செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தீர்மானித்திருக்கிறோம். அந்த செலவுகளை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாக இருக்கின்ற பொழுது நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமான பாகம்தான் நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகளாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அங்கே நாம் கவனிக்கின்ற பொழுது குறிப்பாக தேவபக்தியை நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆகையால் நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் தேவபக்தியை நடக்க மனதாக தீர்மானம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் அங்கே பாடுபடுவோம் என்ற ஒரு வார்த்தை நாம் அங்கே வாசிக்கூடியதாக இருக்கும். அந்த பாடுகள் என்பது சும்மா ஏதோ பாடுபட வேண்டும் என்பதற்காக படக்கூடிய பாடுகள் அல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது
அந்த பாடுகள் நாம் நன்மை செய்து வரக்கூடிய பாடுகளாக இருக்கிறது. ஆக அந்த பாடுகளை நாம் படும் பொழுது அந்த பாடுகள் நமக்கு எதற்கு உதவிகரமாக இருக்குது என்றால், தேவனுடைய அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நம்ம உருவாக்குவதற்கு அது நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. அதனாலதான் தேவன் அந்த பாடுகளை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஆனா இன்றைக்கு உலகத்துல பாடுகள் என்பது கெட்டது, பாடுகள் என்பது தீமை என்றுதான் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பாடுகள் உபத்திரவங்களை கொண்டுதான் தேவன் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதற்கான சத்தியத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை வாசிப்போம். ரோமர் 5 3 முதல் 5. அது மாத்திரமல்ல, உபத்திரம் பொறுமையையும், கரெக்ட் தான் பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கவனிங்க, வசனம் 3ல வாசிக்கும் போது அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குகிறது, அந்த பொறுமை பரீட்சையை உண்டாக்குகிறது, அந்த பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது. ஆகையால் நாம் தேவபக்தியை நடக்க மனதாய் இருந்து நாம் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை கொண்டுதான் தேவன் நமக்கு பொறுமையை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். இதே அடிச்சுவடுகளை குறித்து அவர் யாக்கோபுல கூட ஒரு பேசுறார் 1ஆம் அதிகாரத்துல. இப்ப நம்ம யாக்கோபுக்கு போல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனிக்கும் போது உபத்திரவம் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருப்பதன் நிமித்தம் நாம் செல்லும் செலவுகளை செய்யும் பொழுது அந்த உபத்திரவம் அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நம்மில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த உபத்திரவமானது நமக்கு முதலாவது எதை உண்டாக்குகிறது? பொறுமை. அந்த பொறுமையானது நமக்கு என்ன உண்டாக்குகிறது? பரீட்சைன்னா டெஸ்டட் ஓகே அப்படின்ற ஒரு எல்லா பொருட்களையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். எலக்ட்ரானிக் திங்ஸ்ல பார்க்கும்போது டெஸ்டட் ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்ப்போம்னா அதை அவங்க பரிசோதித்து பார்த்து அது வேலை செய்கிறது நிரூபித்து அவங்க என்ன செய்யறாங்க? விற்பனைக்கு தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிப்பது. அதுபோல இந்த பரீட்சை என்ற வார்த்தையானது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக இருப்பது என்ற வார்த்தையாக இருக்கிறது. அப்ப ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது அது நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். 5ஆம் வசனத்தில் கவனிங்க, இப்படி இந்த உபத்திரவப்பட்டு பொறுமைப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு அது நமக்கு நம்பிக்கை உண்டாக்கும் போது இதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வசனம் 5ல சொல்றாரு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்ப இந்த உபத்திரவங்களின் மூலமாகத்தான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் படிப்படியாக ஊற்றப்படுகிறது. ஆகையால் தான் அவர் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் நடந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் நன்மை செய்து வரக்கூடிய அந்த துன்பங்கள், அந்த உபத்திரவங்கள், அந்த பாடுகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நம்மில் உருவாக்குகிறது. ஆகையால் தான் ஒரு கட்டத்திலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுலை போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் தேவனுடைய அன்பில் வளர்ந்திருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம்? நமக்கு உண்டானதில் எல்லாவற்றையும் விட்டு விடுவதற்கு நாம் முன் வருவோம். அதான் ஒரு சீஷனுடைய இறுதி கட்டமாக இருக்குது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம். கடைசியாக யார் ஒருவனுக்கு தனக்கு சீஷனாக இருப்பான் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிக் கொண்டு வரும்போது அப்படியே லூக்கா 14ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தெளிவா சொல்றாரு, அப்படியே உங்களில் எவனாகிடும். அப்போ தனக்கு உண்டான சீஷனா இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த செல்லுஞ்சிலை அவன் கணக்கு பார்த்து அவன் அந்த அந்த கணக்கானது என்ன? ஒவ்வொருவனுக்கும் தனக்கு உண்டானவில் எல்லாவற்றையும் வெறுத்து விடுவது, விட்டு விடுவதுதான் அதற்கான செல்லுஞ்செலவாக இருக்கிறது. அப்ப கடைசி கட்டத்துல ஐயோயோ என்னால இயேசு கிறிஸ்துவுக்கா எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, என்னால் விட்டு விட முடியாது, விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லுவோமானால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்க முடியாது. ஆகையால் அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவில் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், மூல பாஷையின்படி பார்க்கும்போது விட்டு விடாவிட்டால் அல்லது போய்விடு என்று அனுப்பி விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அப்ப நாம் இந்த நிலையில வளரும் போதுதான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு நாம் ஆயத்தமானவர்களாக இருப்போம். ஆகையால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயமானது இப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம்? உபத்திரம் மூலமாக நாம் படிப்படியாக பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது நம்மை குறித்து தேவனானவர் என்ன நோக்கமுடையவராக இருந்தாரோ அந்த நோக்கத்தை என்ன செய்யறோம்? நம்ம
நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதான் வசனம் 12 வாசிக்கிறோம். எபேசியர் 1:12 வாசிக்கும் பொழுது இந்த உபத்திரவத்தின் மூலமாக, இந்த பாடுகள் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அல்லது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு நாம் உண்டானவில் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடும்போது அல்லது வெறுத்து விடும்போது நாம் யாருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அவருடைய தீர்மானத்தை நடப்பிக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். எபேசியர் 1:12 தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்கு ஒரு தகுதியுள்ள ஒரு சீஷனாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன ஆகிறோம்? சுதந்திரம் உள்ளவர்களாக, சுதந்திரராக ஆகிறோம். அப்படி நாம் அவருக்கு சுதந்திரராகி அவருடைய சித்தத்தை செய்வதற்கென்று அல்லது அவருக்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறோம்? நாம் முடிவெடுத்து நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப நாம் யாரை பின்பற்றுகிறோம்? முழுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய செலுஞ்செலவு, சீஷனாவதற்கான செலுஞ்செலவை முழுசா செலவு பண்ணும்போது யோவான் 5:19 இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். யோவான் 5:19 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவான் அவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பில அல்லது அவருடைய இருதயத்தில் நாம் வளருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? இயேசுவானவர் பிதாவினுடைய செயலை கண்டு அதன்படி மாத்திரம் செய்தது போல நாமும் கிறிஸ்துவனிடத்துல என்ன காண்கிறோமோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாக இருக்கின்றோம். எவ்விதமாக இயேசு கிறிஸ்துவானவர் சுயமாக யாதொன்றையும் செய்யாதிருந்தாரோ அதே போல் நாமும் சுயமாக யாதொன்றையும் செய்யாதிருக்கிறோம். இயேசுவானவர் எவ்விதமாக பிதாவானவர் என்ன செய்ய காண்கிறாரோ அதையே செய்கிறது போல நாமும் கிறிஸ்துவனிடத்தில் என்ன காண்கிறோமோ அதே காரியத்தை செய்கிறவர்களாக நாம் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த நிலைக்கு நாம் எப்பொழுது நாம் ஆகுறோமோ அதுதான் உச்சகட்ட சீசனா இருப்பதற்காக நாம் செல்லக்கூடிய செலவு செய்வதாக இருக்கிறது. சில நேரத்துல அது 2 விதமாக கூட முடியலாம். முழுவதுமாக நாம் இயேசு கிறிஸ்துவென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நமக்கென்று நாம் வாழாமல் முற்றிலுமாக நாம் கிறிஸ்துவுக்கென்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை உலகத்தை அன்பு கூறக்கூடியவர்களாக இருப்போமானால் ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம்? இது கடினமான உபதேசம், ஐயோ இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 6:66 எழுந்து போன மாதிரி நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஒருவேளை கர்த்தரை பின்பற்றாமல் போவதற்கு நம்ம வாய்ப்புகள் இருக்கிறது. அதுதான் யோவான் 6:66 சொல்றாரு. யோவான் 6:66 என்ன சொல்றாருன்னா, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். செலுஞ்செலவு கணக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்கிறது. ஐயோ பணமெல்லாம் போதே, எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டியது இருக்கிறதே அப்படின்னு கர்த்தருக்காக விட்டு விடுகிறவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவை பூர்ணமாக என்ன செய்ய முடியும்? பின்பற்ற முடியும். ஐயோ எல்லாமே போகுதே அப்படின்னு நாம் நினைப்போமானால் நாம் என்ன செய்வோம்? கிறிஸ்துவை போல் நாம் ஓடக்கூடிய ஓட்டத்திலே நாம் தடைபடுகிறவர்களாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட தடை தான் யாருக்கு ஏற்பட்டது? யோவான் 6 கிறிஸ்துவனுடைய அநேக சீசர்களுக்கு சம்பவித்தது. அவருடனே கூட அநேகர் நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்படிப்பட்ட நிலை நமக்கு ஏற்படக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் கிறிஸ்துவை உண்மையாகவே நாம் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் நம்ம என்ன செய்வோம்? எல்லாவற்றையும் விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்வோம்? பின்பற்றி வர விரும்புகிறவர்களாக இருப்போம். அதனாலதான் யோவான் 6:44 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யார் ஒருவனும் என்ன செய்ய முடியாது, இயேசு இடத்துல சும்மா தானா வந்துட முடியாது. யோவான் 6:44 வாசிப்போம். யோவான் 6:44. நீ அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். தெளிவா சொல்றார். பிதா ஒருவன் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ பிதாவானவர் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் இழுத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது இழுத்துக் கொள்ளுகிறார்? நாம் கிறிஸ்துவுக்காக செல்லும் செலவை நாம் செலவு செய்யும் பொழுதுதான் அவர் நம்ம என்ன செய்யறார்? கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் பக்கமாக நம்ம இழுக்கிறார். ஆனா பிதாவானவரால் நாம் இழுக்கப்படாமல் நாம் ஒருபோதும் இயேசுவினிடத்தில் வந்து சேர முடியாது. அப்ப இயேசுவினிடத்துல வந்து சேருவோமானால் அங்கே நமக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமானது என்ன?
நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எல்லாரும் எழுப்பப்படுவாங்க தான். ஆனா இயேசு கிறிஸ்துவால் எழுப்பப்படும் போது நாம் இயேசு கிறிஸ்துடைய மகிமையான சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஒரு மிகப்பெரிய பிளஸிங். ஆனா உண்மையாகவே இந்த மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோமானால் நாம் என்ன செய்வோம்? இது முதல் அவருடனே கூட நடவாமல் போன சீசர்களை போல் நாம் பின்வாங்கி போகாமல் நாம் என்ன செய்வோம்? நாம் இந்த பூமியிலே அவைகளை கிறிஸ்துவின் நிமித்தம் இழந்து போனாலும், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷ நிமித்தம் இழந்து போனாலும், மறுமையில் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே காணப்படும். அந்த விசுவாசம் தான் யாருக்குள்ளே காணப்பட்டது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க, அந்த மகத்துவத்தை அவர் புரிந்து கொண்டபடினால்தான் அவர் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா சொல்றார். ரோமர் 8:18 வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். தெளிவா சொல்றார். ஆதலால் இக்காலத்து பாடுகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆகிய கிறிஸ்துவ நிமித்தம் தேவபக்தியை நடக்க மனதாயிருக்கும் நிமித்தமாக வரக்கூடிய பாடுகள், துன்பங்கள் எல்லாமே அனித்தியமானது, தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. ஆனால் அதை நாம் சகித்து தொடர்ந்து தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் இனி வரும் மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதுதான் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருக்கிறது நிமித்தம் அல்லது இருந்தது நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்ள போகிற பாடுகளாக இருக்கிறது. சரி, இப்ப நம்ம என்ன கவனிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நம் சீஷனாக நாம் இருந்து நாம் செலவு செய்திருப்போமானால் அது நிமித்தமாக தேவன் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இப்போ சுருக்கமா நாம் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையான சீஷனாக இருப்போமானால் வேதாகமத்திலே நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் பண்ணப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது குறிப்பான நமக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்றால், ரோமர் 5:9 வாசிப்போம். நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். பாருங்க, நாம் 9ஆம் வசனத்திலே நாம் எப்பொழுது நாம் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், எப்பொழுது நாம் பாவ மன்னிப்புக்கென்று நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீசனாகி ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோமோ அப்பொழுது நம்மளுடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படியும் போது நாம் நீதிமானாகிறோம். அது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி கவனிங்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்ப இரண்டாவது சொல்லப்பட்ட பாகமானது அவருடைய கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் ரட்சிக்கப்படுவது. அது எப்ப நடக்க போறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையிலே. அப்ப நாம் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சீசர்களாக இருப்போமானால் அது நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, கோபாக்கினைக்கு நீங்களாக நாம் கர்த்தராலே ரட்சிக்கப்படுவது. அந்த ரட்சிப்பு இன்னும் சம்பவிக்கல. அந்த ரட்சிப்பு நம்ம எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 5 கூட வாசிக்கும் போது 23ஆம் வசனத்துல வாசிப்போம். ஒவ்வொரு திருமணத்தின் போது நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம கர்த்தர் அருமையா சொல்லி வச்சிருக்கிற அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையில சீஷர்களாக இருப்போமானால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்க இருக்கிறார். 23ஆவது வசனம், எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார், அவரே சரீரத்துக்கும் இரட்சகருமாய் இருக்கிறார். தெளிவா சொல்லுகிறார். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். சரீரமானது என்ன? எபேசியர் 1:23-22 தெரியும். சபை, சரீரமான சபை அப்படின்னு சொல்றார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 23ஆவது வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். தெளிவா சொல்றாரு. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்படினால் சபைக்கு அவர் சரீரத்துக்கு இரட்சகர்னால் எதை ரட்சிக்க போகிறார்? தம்முடைய சபையை அவர் ரட்சிக்க போகிறார். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் சபையில இருக்கிறோம். ஆனா அது நித்திய ரட்சிப்பு அல்ல. நித்திய ரட்சிப்பை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறோம்? எப்பொழுது நாம் பூரணர் ஆகிறோமோ அப்போ அதற்கு பிறகுதான் என்ன செய்வோம்? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க கர்த்தர் அதை தான் சொல்றார். எபிரேயர் 5:9 வாசிங்க. எப்பொழுது அந்த நித்திய ரட்சிப்பை நாம் அடைவதற்கு இயேசு கிறிஸ்து நமக்கு காரணமாக இருக்கிறார்? நாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக. தெளிவா சொல்றார். தாம் பூர்ணரான பின்பு,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூரணரான பின்பு அவருக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. ஆகையால் ரோமர் 5:9 வாசிக்கும் போது கோபாக்கினிக்கு நீங்கள் அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்படுகிற ரட்சிப்பை நாம் இன்னும் பெற்றிருக்கவில்லை. அதுதான் தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய கோபாக்கினிலிருந்து நாம் ரட்சிக்கப்படக்கூடிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு தான் நித்திய ரட்சிப்பு என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ரட்சிப்பை நாம் இன்னும் பெற வேண்டியது இருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாம் எப்ப பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் கர்த்தருக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உண்மையில் ஒரு சீஷலாக இருந்து நாம் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைந்த வாழ்க்கையோடு கூட நாம் இந்த பூமியை விட்டு நாம் ஓட்டத்தை முடித்து நாம் கடந்து போவோமானால் அந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் காரணமாக இருக்கிறார். இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம உண்மையில சீஷனாக இருப்போமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை இன்னைக்கு காலையில வேத வாசிப்பாக வாசிக்க கேட்டிருக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21 நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். அந்த 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 ஆசீர்வாதம் யாருக்குரியது சொல்றாரு பாருங்க, புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். இந்த வானமும் இந்த பூமியும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். அதான் கர்த்தர் சொல்றாரு, சமுத்திரமும் இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. சமீபத்துல நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்படும் போது பூமியை போல 2 மடங்கு பெரிதான தண்ணீர் உள்ள இடத்தை இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சி கழகம் கண்டுபிடித்தது சொல்ல. தொடர்ந்து அவங்க இன்னைக்கு இந்த தேவன் உண்டாக்கின இந்த உலகத்தை அவங்க தொடர்ந்து அவங்க கண்டுபிடித்து கொண்டே இருக்க நிறைய புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த உலகம் இந்த பூமி நித்தியமானது அல்ல. இந்த வானமும் இந்த பூமியும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும். அது சமுத்திரமும் இல்லாமல் போய்விடும் என்று கர்த்தர் என்ன செய்யறாருங்க சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியும் அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், நான் கண்டேன். 2ஆம் வசனத்தை கவனிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அப்புறம் சொல்றார் வசனம் 3ல, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள். யாரை பற்றி பேசுறார்? தேவனுடைய உண்மையுள்ள சீசர்களை குறித்து பேசுகிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சீசர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் தாமே அவரோடு கொண்டிருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். யாருக்கு? யார் செல்லுஞ்செலவை கணக்கு பார்த்து அந்த செலவை முழுவதும் செய்து முடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பூர்ணமாக வளர்ந்திருக்கிறார்களோ, உண்மையில சீசர்களாக இருந்தார்களோ, அவர்களுக்கு தேவன் தாமே அவரோடு இருந்து அவருடைய தேவனாக இருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பூமியில சீசனாக இருக்கிறவருக்கு நமக்கு என்ன உண்டு? என்ன இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க, அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். போராட்டத்தோடு கூட தான், நான் உபத்திரவத்தோடு தான் நம்ம என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்துனுடைய சீசனாக இருந்து இந்த பூமியில நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கண்ணீர்கள் யாவை என்ன செய்வார்? அவர் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிற்று. பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதங்கள் யாருடையது என்று சொன்னால், யார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையில சீஷனாக இருந்து அவன் சீஷனாக இருப்பதற்கான நோக்கமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பூர்ணமாக இருக்கிறானோ, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் செய்திருக்கிறார். சொல்றார் பாருங்க, வசனம் 5ல சொல்றாரு, சிங்காசனம் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று சொல்கிறார். அப்ப இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? உபத்திரம் பூமியில் நமக்கு உபத்திரம் உண்டுதான். நன்மை செய்து வரக்கூடிய பாடுகள் கண்டிப்பாக நமக்கு இருந்தால்தான் நாம் அந்த உபத்திரவங்கள் பாடுகள் நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல வளர்ச்சி அடைய முடியும். அந்த உபத்திரங்களை கொண்டுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் அவருடைய தேவனுடைய அன்பை அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லது ஊற்றி கொண்டிருக்கிறார். சொல்றார் பாருங்க, வசனம் 6ல, அவரை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். 7ஆம் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுந்தரித்துக் கொள்ளுவான். யார் ஜெயங்கொள்ளுகிறவன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் செல்லுஞ்செலவை செலவு செய்து யார் ஒருவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விடுகிறானோ அவன் என்ன செய்கிறான்? அவனை என்ன செய்ய முடியாது. எந்த ஒரு பொருளையும், எந்த ஒரு பணத்தையும், எந்த ஒரு ஆசை வார்த்தைகளையும் சொல்லி அவனை ஏமாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு இல்லையா? யோவான் 17ஆம் அதிகாரம் 33ல தான் சொல்றாரு. யோவான் 16:33 மன்னிக்கணும். யோவான் 16:33 என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து? வாசிங்க. யோவான் 16:33.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவையிலே உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தெளிவா சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இங்க என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இங்கே வெளிப்படுத்தும் விஷயத்திலே நமக்கு என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார்? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சொந்தரித்துக் கொள்ளுவான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் உண்மையிலும் சீஷனாக கடைசி பரியந்தம், நம்முடைய மரண பரியந்தமும் நாம் உண்மையுள்ளவராக இருப்போமானால், நாம் இருப்பதோடு மாத்திரமல்ல, இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும், குறிப்பாக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாக இவைகள் எல்லா உலகத்தில் உண்டானவர்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்போமானால், கர்த்தர் சொல்கிறார், அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். பூமியில் நம்ம ஒரு பெரிய சுதந்திரம் இல்லாமல் இருக்கலாம். சொல்றார் இல்லையா, ஒரு உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உண்மையாகவே இது பூமியவே நாம் சுதந்திரித்துக் கொண்டு நம்முடைய பேர்ல அவைகள் பட்டா போடப்பட்டிருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனம் அல்ல. அது நமக்கு எந்த விதத்திலும் லாபம் அல்ல. எது நமக்கு லாபம்? நம்முடைய ஆத்மாவை நாம் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு ஏதுவாக நாம் வழிநடத்தி செல்வோமானால் அதுதான் நமக்கு கிடைக்கப்பெரிய மிகப்பெரிய லாபம். ஏனென்றால் மனுஷன் தன் ஆத்மாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். எண்ணத்தை கொடுக்க முடியும் தேவனிடத்துல போய். அப்படிதான் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அவங்களுடைய நிலைமையானது எப்படிப்பட்ட நிலையில போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? 8ல அவர் நம்ம எச்சரிக்கையுள்ளவராக இருக்கிறார். ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷனாக இருப்போமானால், உண்மையில சீசனாக இருப்போமானால், அது நிமித்தமாய் கிடைக்கப்பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. இப்ப நான் இதுவரைக்கும் நான் சொன்னது ரோமர் 5:9, வெளிப்படுத்தும் விசேஷம் 21, இது எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கிறது? நித்திய வரப்போகிற ஆசீர்வாதங்களாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாக உண்மையில சீசனாக இருப்பது நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற அல்லது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரசன்ட் பிளஸிங் ஆனது என்ன? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததின் பற்றி என்ன சொல்லுகிறார்? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகவும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தெளிவா சொல்றார், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டி யாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கிறது. பாருங்க, இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கும் சரி, மறுமையிலே நமக்கு பேருதவியாக, மறுமையிலே மாத்திரமல்ல, இந்த பூமியிலையும் நமக்கு பேருதவியாக இருக்கக்கூடிய தேவபக்திக்கும் வேண்டி யாவற்றையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய கடமை என்ன? 4ஆம் வசனம் சொல்றாரு, இச்சையினால் உலகத்தினுடான கேட்டுக்கு தப்ப வேண்டும். இதான் நாம் ஜெயம் கொள்ளுவது. உலகம் என்ன செய்கிறது? இச்சையினால், ஒரு கண்களின் இச்சையினாலோ மாம்ச இச்சையினாலோ ஜீவனத்தின் பெருமையினாலோ என்ன செய்ய நம்மை கொடுத்து மறுபடியும் உலகத்தை இழுத்து கொண்டே இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? அந்த எல்லா இச்சைகளுக்கும் தப்பி என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையில சீஷனாக இருப்பது நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசன்ட் பிளஸிங் ஆனது என்ன? தெய்வீக சுபாவத்துல நாம் பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக நம்முடைய இறுதியும் ரூபிக்கப்பட்டு வருகிறது. பாருங்க, நாம் அன்பில பூரணப்படும் போது நாம் யாருக்கு ஒப்பாக இருக்கிறோம்? மத்தேயு 5:48 வாசிச்சீங்கன்னா அங்கே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டளையானது இருக்கிறது. பெரும்பாலும் அந்த கசனத்துக்கு நம்ம அதிகமா கவனம் செலுத்துறது இல்லை. மத்தேயு 5:48 கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு ஏதாவது பூர்ண சர்க்குணமாய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணமாய் இருக்கிறது. தெளிவா சொல்றாரு. இது ஒரு ஆப்ஷனல், ஒரு கொடுக்கப்படுகிற ஒரு ஆலோசனை அல்ல, இது ஒரு கட்டளை. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். மஸ்ட். அப்போ இந்த நிலையை நாம் எப்படி அடைகிறோம்? தேவனுடைய அனைத்து கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படுகிறது என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசிக்கிறோம். அப்போ இந்த தேவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிவதனால் ஏற்படும் விளைவு
தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ரூபிக்கப்படுகிறது. அப்படி தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ரூபிக்கப்படும் போது நாம் யாருடைய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம்? இப்பதான் வாசம் இல்லையா, ஒரு பிதாவை போல் பூரண சர்வராக இருக்க கடவீர்கள். அததான் இங்க நான் 1 பேதுரு 2 பேதுரு 1:4 சொல்றாரு, திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தெய்வீக சுபாவமானது என்ன? 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம் இல்லையா, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்பு தயவுள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அன்பு அயோக்கியமானது செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினமடையாது, அன்பு தீங்கு நினைக்காது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அப்ப கிறிஸ்துவனுடைய சீசர்களாக, உண்மையில சீசர்களாக இருக்கின்ற பொழுது இது நம்முடைய பண்புகளாக இருக்கும். எதுவெல்லாம் அன்பு உள்ளதோ அது நம்முடைய பண்புகளாக இருக்கும், எதெல்லாம் அன்புக்கு இல்லையோ அது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் தெய்வீக சுபாவம். அதனாலதான் இயேசுவானவர் பிலிப்பியை நோக்கி சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நான் இவ்வளவு காலம் உங்களுடன் இருந்தும் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீங்க எப்படி சொல்லலாம் என்று கேட்டார். ஏனென்றால் இயேசு பூமியில் இருக்கின்ற போது இந்த அனைத்து பண்புகளையும் அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இயேசுவானவர் அவர் தேவனாக இருந்தார், அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபடினால் அவர் பூமிக்கு வரும்போது இந்த அனைத்து பண்புகளோடு வந்தார் என்று யோசிக்கிறாங்க. லூக்கா 2:52 நமக்கு தெரியும், இயேசு பூமியில பிறக்கின்ற பொழுது நம்மை போல மாம்சத்தில் ரத்தத்தின் உடையவராக அவர் பிறக்கின்ற போது நாம் எப்படி ஞானத்திலும் புத்தியிலும் வளர வேண்டிய அவசியம் இருந்ததோ அதே நடைபாதை அடிச்சுடையை தான் தேவன் அவருக்கு முன்பாக வைத்திருக்கிறார். லூக்கா 2:52 தான் வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ இயேசுவானவர் இவைகள் எல்லாம் பூமியிலே வாழ்ந்து 33 வயதுக்குள்ளாக அவரால் வளர்ந்து முடிக்க முடிந்தது என்று சொன்னால் நம்மாலும் வாழ்ந்து நடக்க முடியும். அந்த எதிர்பார்ப்பு தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதை செய்வதற்கு நாம் என்ன செய்தால் போதும்? அவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சா போதும். அவருடைய அனைத்து கட்டளைகளுமே நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:5 தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டளையினுடைய அந்த டார்கெட் என்னவாக இருக்கிறது? 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நன்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் இருக்கும் என்று தெளிவா சொல்றாரு. கற்பனையின் பொருள் முடிவு, அந்த பொருள் என்ற வார்த்தையானது மூலபாஷின்படி கற்பனையினுடைய முடிவு. அப்போ அந்த கட்டளை நம் கை கொண்டு முடிக்கும் போது அந்த கட்டளை நம்முடைய இருதயத்தை நம்முடைய எப்படிப்பட்ட இருதயமாக்குகிறது? முதலாவது நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறது, நமக்கு ஒரு நல் மனசாட்சி கொடுக்கிறது, மாயமற்ற விசுவாசத்தை உருவாக்கி அதில் பிறக்கக்கூடிய அன்பே கட்டளையினுடைய முடிவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு, அதனாலதான் ஏற்கனவே வாசம் 2 பேர் 1 ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருளுதும் அன்றி அவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்தில் விச்சையினால் உலகத்தான கேட்டுக்கு தப்பி நீங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையுள்ள சீசலாக இருப்போமானால் அதனால் கிடைக்கப்படக்கூடிய ஆசீர்வாதம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, மிக பெரியது. அப்பொழுது நாம் யாரை போன்று இருக்கிறோம்? இந்த நிலையை நாம் அடையும் போது மத்தேயு 10:24-25 வாசிக்கும் போது நாம் யாருக்கு ஒப்பாக இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்றாருங்க. மத்தேயு 10:24-25 சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? தெளிவா சொல்றாரு. சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது போதும். அப்ப சீஷனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சீஷனாக இருப்போமானால் நாம் யாரை போன்று இருக்க வேண்டும்? நம்முடைய போதகராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் ஒருவேளை வேலைக்காரனாக இருப்போமானால் நாம் யாரை போன்று இருக்க வேண்டும்? நம்முடைய எஜமானாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால்
நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று இருக்கிறோம் என்று நாம் யாருடைய சுபாவத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குணாதிசயங்களோ அல்ல தேவனுடைய சாயலில் அவர் இருந்திருக்கிறாரு. நாம் கிறிஸ்துவை போன்று இருப்போம்னா நாம் யாரை போன்று இருக்கிறோம்? பிதாவை போன்றும் இருக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். பாருங்க, இது நிமித்தம் கிடைக்கப்படக்கூடிய ஆசீர்வாதங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையை நாம் அடையும் போது உலகத்திலே யாருக்குமே கிடைக்கப்பெறாத சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் இது நிமித்தமா நான் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து நான் வாசிக்கும் போது யோவான் 14:27 வாசிங்க. நமக்கு எப்படிப்பட்ட சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்? யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. பாருங்க, இந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. பெரும்பாலான நாமகண்ண கூட்டும் போது தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு கேட்கறதுக்கே ஒரு அந்த சமாதானம் இருப்பதாக அப்படின்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு ஒரு அருமையா இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சமாதானமானது என்ன? அவர் பிதாவும் அவரும் அங்கே ஐக்கியமாக இருக்கிறார்கள். அவரிடத்துல அவர் என்ன பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்கிறாரோ பிதா அவருக்கு தந்துள்ளது. இதுதான் சமாதானம். சமாதானம் என்று சொல்லும் போது நாம் சேர்ந்திருப்பது. பாருங்க, உங்களுக்கு எனக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்துக்க மாட்டோம், பேசிக்க மாட்டோம், முடிஞ்சு திருப்பி கொண்டு போவோம். சமாதானம் நமக்கு தெரியும். அப்போ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கிறது இல்லை. ஆக நீங்க என்ன செய்ய வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையில சீஷலாக இருப்பது நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? தேவனுடைய தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய எஜமான், நம்முடைய போதகனை போன்று நாம் இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21 வாசிக்கும் போது, இனி கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார், துக்கம் இல்லை, மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை. தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவருடைய தேவனாக இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் என்று வாசிச்சோம். இங்கே வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை அவர் என்ன செய்கிறார்? தருகிறதாக சொல்லுகிறார். இன்னும் அவருடைய யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கும் போது அது நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னவாக இருக்கிறது? யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் எவைகளையும் உங்களுக்கு சொல்லி. அப்போ நம்முடைய சந்தோஷம், யாருடைய சந்தோஷம் நம்மிடத்தில் நிலைத்திருக்கணும்? ஏற்கனவே சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருப்பதில்லை. ஆகையால் உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இங்கே சொல்றாரு, நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையில சீஷர்களாக நாம் காணப்படுவோமானால் நம்முடைய யாருடைய சந்தோஷம் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும்? கிறிஸ்துவனுடைய சந்தோஷம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ நிறைய மக்களுக்கு இந்த சந்தோஷம் நிறைவானதா இல்லை. யாருக்கு? மத்த 7 நம்ம வாசிக்கிறோம், 21-23 வரை வாசிக்கும் போது, கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் எதிர்சனம் சொல்லும் அல்லவா, கர்த்தாவே உமது நாமத்தினாலே எங்கள் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உமது நாமத்தினாலே நாங்கள் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப அந்த சந்தோஷம் என்னாச்சு? மிகப்பெரிய ஒரு திகைப்படைந்தார்கள், மிகப்பெரிய ஒரு ஷாக். அந்த ஷாக்கிங் நமக்கு என்ன செய்ய வேண்டாம் என்றால் நாம் பூமியிலேயே நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சீஷர்களாக நாம் காணப்பட வேண்டும். உண்மையுள்ள சீஷர்களாக இருப்போமானால் நிச்சயமாக கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த சந்தோஷம் நிறைவானதாகவும் இருக்கும். இடையிலே அந்த சந்தோஷம் என்ன செஞ்சிடாது, அணைந்து போய் விடாது. ஆகையால் இவைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமாக நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பாக்கியங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் என்று கூட நம்ம சொல்லணும். அப்போ இப்படிப்பட்ட அன்பில் நாம் நிலைத்திருக்கின்ற போது, இதே 15:9 சொல்றார் இல்லையா, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களுள் அன்பாக இருக்கிறேன், அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ நாம் கிறிஸ்துவனுடைய உண்மையில சீசலாக இருக்கின்ற போது கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற போது கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், பிதாவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்.
அப்ப பிதாவும் கிறிஸ்துவும் நம்மிடத்துல அன்பு கூறும்போது அதை பார்க்கலாம் ஆசீர்வாதம் வேற என்ன நமக்கு வேணும்? பாருங்க, பூமியில் நமக்கு உபத்திரங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்காக பிதா நம்மிடத்துல அன்பு கூறாமல் இருக்கிறாருன்ற அர்த்தம் அல்ல. நமக்கு பாடுகள் துன்பங்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் வரதான் செய்யும். அதற்காக தேவன் நம்மளை கைவிட்டு விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. நிறைய நேரத்தில் அப்படி யோசிப்போம். நமக்கு ஒரு பலவீனங்கள், நமக்கு ஒரு கஷ்டங்கள் என்று வரும்போது இவ்வளவு தேவனை தேடுறேன், தேவனை கைவிட்டுட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. அவைகள் எல்லாம், அந்த உபத்திரவங்கள் நாம் தேவன் மேல் எவ்வளவு பற்றுதலாக இருக்கிறோம் என்பதற்கான பரீட்சை. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பரீட்சை கொடுக்கும் போது அவங்களை அன்பு கூறுகிறதுனாலதான் அந்த பரீட்சை கொடுக்குறாங்க, அவங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. பரீட்சைகள் ஒருபோதும் மாணவர்களாக இருக்கின்ற போது அவங்க தண்டனையா தான் யோசிப்பாங்க, பனிஷ்மெண்டா தான் யோசிப்பாங்க. ஆனால் அதில் அவர்கள் பழகி 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 அவர்கள் மதிப்பெண் பெற்று அவங்க அந்த நிலையை விட்டு அவர்கள் மேலோங்கி ஒரு நிலைக்கு வரும்போது அந்த காரியத்தை அவங்க எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுவாங்க. என்னுடைய ஆசிரியர் அப்படி என்னை படிக்க வைக்கலனா அல்லது என்னை கண்டிக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் நீங்க பேசுறாங்க இல்லையா? அப்போ இந்த பாடுகள் எல்லாமே அந்த பூமிக்குரிய வகையான படிப்பில் படித்து நம்ம முன்கூறக்கூடிய காரியம் அனித்தியமானது. இருந்தாலும் நாம் இங்கே கிறிஸ்துவனுடைய சிஷ்யனாக இருப்பது நிமித்தம் நாம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நித்தியமானது. அது அந்த சந்தோஷம் ஒருபோதும் நம்மை விட்டு எடுபடாத சந்தோஷமாக இருக்கிறது. அதனாலதான் அந்த நிலையை நாம் அடையும் போது அந்த அன்பு நமக்கு என்ன செய்யும் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 4:12 சொல்லுகிறார், அந்த அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயம் இல்லை. நாம் பூர்ண அன்புள்ளவர்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அந்த பூர்ண அன்பானது என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும். ஒருவேளை நியாய தீர்ப்பை குறித்தோ அல்லது கிறிஸ்துவனுடைய வருகை குறித்தோ நமக்கு பயமானது இருக்குமானால், நம்முடைய பயமானது நம்முடைய அன்பு என்ன செய்யலன்னு சொல்றாருங்க. பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அதுக்காக பயப்படாம இருக்கும். பாவம் செய்யும் போது நம்ம பயந்துதான் ஆகணும். பிலிப்பியர் 2:12 சொல்லும் போது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அந்த நித்திய ரட்சிப்பை நம்ம அடைகின்ற வரைக்கும் நம்ம பயந்துதான் இருக்கணும். ஆனால் அந்த நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு நாம் தேவனுடைய அனைத்து கட்டளையிலும் கீழ்ப்படிந்து அன்பிலே பூர்ணப்பட்டவர்களாக இருக்கின்ற போது நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளும் என்று கற்றுக் சொல்கிறார். அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கின்றபடினால் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இன்னொரு இடத்துல கூட சொல்றாரு அவர் நாம் தேவனுடைய உண்மையில சீசலாக இருப்போமானால் ஒருவேளை அவருடைய குடும்பத்தில் நம்ம என்ன செய்யறோம்? மார்க் 10:28-30 வரை வாசிப்போம். மார்க் 10:28-30 வரை வாசிக்கும் போது அங்கே பேதுரு சொல்றார், நாங்க உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:28-30. இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரயத்தனமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறுதனையாக வீடுகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்து இயேசு நிமித்தமாக நாம் சீசலாக உண்மையில சீசலாக இருப்போம். அதனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன சொல்றாரு பாருங்க. என் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் வீட்டை, சகோதரனை, சகோதரியை, தகப்பனை, தாயை, மனைவி, பிள்ளை, நிலங்களை விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே நமக்கு என்ன உண்டு? துன்பங்களோடு கூட தான் தேவன் செய்றாரு. நூறத்தனையாக வீடுகளையும் சகோதர சகோதரிகளையும். ஆவிக்குரிய தேவன் பாருங்க, பூமிக்குரிய குடும்பம் நம்மை புறந்தள்ளினாலும் நமக்கு தேவனுடைய குடும்பமாகி தேவனுடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்றாரு? நூறத்தனையான வீடுகள், நூறத்தனையான சகோதரர்கள், நூறத்தனையான சகோதரிகள், தாய்கள், பிள்ளைகளை தேவன் என்ன செய்றாரு? இம்மையிலே கொடுக்கிறாரு. மறுமையில தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இது எல்லாமே யார் நிமித்தம் வரக்கூடிய நமக்கு ஆசீர்வாதங்கள் பாருங்க. 1 யோவான் 3:1 சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய அன்பு பாராட்டியிருக்கார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம்னு சொல்றாரு. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே ஆகையெல்லாம் பூமிக்குரிய ஒருவேளை கிறிஸ்துவ நிமித்தம் அவருடைய சுவிசேஷ நிமித்தம் நம்ம இந்த பூமிக்குரிய குடும்பத்தையே நாம் இழந்திருந்தாலும் பரவாயில்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே நாம் மிகப்பெரிய ஒரு குடும்பத்தில், தேவனுடைய குடும்பத்தில் நாம் ஒரு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம்.
இதன் மூலமாக தேவன் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். ஆனா இவ்வளவு பெரிய குடும்பத்தில் நாம் ஒரு பாகமாக இருந்தாலும் உலகம் பிதாவை அறியாதபடினாலே நம்ம என்ன செய்யல, அறியல. அதுக்காக நம்ம என்ன செய்வோம், அதுக்காக நம்ம உற்சாகத்தை இழந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், பூமியும் அது நிறைவும் தேவனுடைய கர்த்தருடையது. அவருடைய குடும்பத்தில் நாம் ஒரு பங்காளியாக சொந்தக்காரராக என்ன செய்கிறோம், இருக்கின்றோம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மகிமையான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமானது நமக்கு தேவனானவர் செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையில சீசராக நாம் காணப்படுமானால் அது நிமித்தம் நம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிக மிக பெரியதாக இருக்கிறது. அப்போ இன்னொரு 2 வசனங்களை வாசனம் நிறைவு செய்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 வாசிக்கும் போது, நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையில சீசராக இருப்பது நிமித்தமாக கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தான் என்ன செய்யறாரு, அவர் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். 28வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு புரிகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்தேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்ம இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கின்றபடினால், தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால், தொடர்ந்து நாம் தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நம்ம இடத்துல அன்பு கூறுகிறவர்களாக இருப்போமானால் சகலமும் நமக்கு வாழ்க்கையில பூமியில என்ன சம்பவித்தாலும் அவைகள் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பார்வையில் தீமையா தெரியலாம், பட் அது தேவனுடைய பார்வையில் என்னவாக இருக்கிறது, நன்மையாகத்தான் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய பாற்றானது என்ன, தேவனுடைய பாகமானது என்ன, எதற்காக சகல நன்மைக்கு எதுவாக நடக்குது என்று சொல்லுகிறார். அது 29ஆம் வசனம் படி நம்ம யாருடைய சாயல் அது உருவாக்கி கொண்டிருக்கிறது. 29 வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரனாராய் இருக்கிறது பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்படுத்திருக்கிறார். தெளிவா சொல்றார். நமக்கு நடக்கிறதெல்லாம் சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்றால், ஏன் என்றால் அந்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்மை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை ரூபித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையில சீசலாக இருப்போமானால் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்கக்கூடாது. அவைகள் ஒவ்வொன்றுமே நம்மை கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக ரூபிப்பதற்காக தேவன் எடுக்கக்கூடிய முயற்சி. அப்படி நாம் தேவன் மேல் நம்பிக்கையுள்ளவராக இருப்போமானால் நாம் என்ன செய்ய மாட்டோம், நாம் கலங்க மாட்டோம். ஆக இறுதியாக நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் நம்முடைய பாகமாக இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வசனம் நம்ம ஆரம்பத்துல இந்த பாடம் ஆரம்பிக்கும் போது நம்ம படிச்சோம். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருக்கக்கூடிய நம்முடைய கடமை என்ன? நம்ம இயேசு கிறிஸ்துடைய சீஷன் ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுட்டோம். அவ்வளவுதானா? 20ஆம் வசனம் நம்முடைய மீதி பாகமானது என்ன? தேவன் அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்ட யாவையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும். அவைகள் எங்கே காணப்படுகிறது? மத்தேயுல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா தேவன் அப்போஸ்தலர் மூலமாக ஒவ்வொரு கட்டளைகளையும் ஒரு கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகள் அனைத்தையும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடப்போமானால் தேவனுடைய அன்பை தேவன் நம்முடைய இருதயத்திலே பூர்ணப்படுத்தி என்ன செய்கிறார், நம்ம நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு இன்றைக்கு வேதத்திலே செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆசீர்வாதத்தை மனதில் கொண்டு நாம் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையில சீஷலாய் இருக்கத்தக்கதாக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நேரமாக தேவனுடைய செய்தியை நம்மளுக்கு பகிர்ந்தளித்த